வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டீலிஸ்டிங்னா என்ன, இந்த டீலிஸ்டிங் பண்ணுறாங்களே, ஒருவேளை நம்ம அந்த ஸ்டாக்ஸையோ அந்த ஷேர்ஸையோ வாங்கியிருந்தா அந்த கம்பெனி வந்துட்டு டீலிஸ்ட் ஆகிட்டா நம்ம எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீலிஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனியை எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீக்கிறது தான் டீலிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ பேங்க்கை நம்ம எடுத்துக்கலாமே. எஸ்பிஐ வந்துட்டு என்எஸ்சி பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டு அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதில் இன்ட்ராடே ட்ரேடிங், டெலிவரி, F&O இது மாதிரி நிறைய விதமான ட்ரேட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கம்பெனிஸை என்எஸ்சியும் பிஎஸ்சியும் சேர்ந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீக்குறாங்கன்னா தான் டீலிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். டீலிஸ்டிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதில் வந்துட்டு நமக்கு ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது இந்த டீலிஸ்டிங் பண்ண. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரி டீலிஸ்டிங், அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இன்வாலண்ட்ரி டீலிஸ்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வாலண்ட்ரி டீலிஸ்டிங்கை எடுத்துக்குவோம். இப்போது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி எதுனா ஒரு ஃப்ராட் பண்ணாலோ இல்லை அந்த கம்பெனி க்ளோஸ் ஆனாலோ இது மாதிரி எதுனா ஒன்று நடந்து, அது இல்லாமல் செபிக்கு அவங்க வந்துட்டு ஒரு பொய்க்கணக்கு காட்டினாலோ செபி அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா என்எஸ்சி லிஸ்ட்டில் இருந்து இந்த கம்பெனியை எடுத்துருவாங்க. அது டீலிஸ்டிங். இப்படி டீலிஸ்ட் ஆனது வந்துட்டு நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸஸ் வெப்சைட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வரும். என்எஸ்சி பிஎஸ்சியிலேருந்து ஒரு சில கம்பெனிஸை வந்துட்டு டீலிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்விப்படுவோம். இந்த மாதிரி அந்த கம்பெனி எதுனா ஒரு மால் ஃபங்க்ஷன் பண்ணி அதை டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்வாலண்டரி அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கிறாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரி. இந்த வாலண்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் அவங்க செல்ஃபாக முன் வந்து எங்களோட கம்பெனியை டீலிஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு நாங்கள் விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் இப்படின்ட்டு அவங்களே முன் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வாலண்ட்ரி டீலிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வேதாந்தா நிறுவனங்கள், வேதாந்தா கம்பெனி வந்துட்டு இப்போ வாலண்ட்ரி டீலிஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பெனி வந்துட்டு டீலிஸ்ட்டுக்கு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டீலிஸ்ட், அதாவது வாலண்ட்ரி டீலிஸ்ட்டுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க செபியை. அந்த கம்பெனியை சடனாக டீலிஸ்ட் பண்ணிடுவாங்களா செபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுனா ஒரு மால் ஃபங்க்ஷன் இருந்தால் சடனாக டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸும், அந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸாகவுமே இருந்துட்டு வருது. என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு அவங்களே முன் வந்து வாலண்ட்ரி டீலிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் ஷேர் ஹோல்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, இது மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் அவங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் மர்ச்சன்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ட் வச்சு எதனால இப்படி டீலிஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் நடக்கணும், எப்படிலாம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க டீலிஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவாங்க இந்த வாலண்ட்ரி டீலிஸ்ட்டில் உள்ள கம்பெனியை. அண்ட் இதோட அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த கம்பெனி டீலிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இன்வாலண்ட்ரி மாதிரி வராமல் முன்னாடியே வந்துடும். இந்த மாதிரி கம்பெனி வந்துட்டு வாலண்ட்ரி டீலிஸ்ட் பண்ண சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க செபியை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடியே அதோட நியூஸஸ் வந்துடும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில், நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி டீலிஸ்ட் ஆனாலும் சரி டீலிஸ்ட் ஆகலைனாலும் சரி, சப்போஸ் டீலிஸ்ட் ஆகியிருக்கு, இந்த கம்பெனி மால் ஃபங்க்ஷன் பண்ணி டீலிஸ்ட் ஆகியிருக்குன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் அந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ண விடாமல் உங்களை வந்துட்டு
சடன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தான் ஃபண்டமெண்டலான டெக்னிக்கல் அனலைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணணும். இந்த இன்வாலண்டரி டீலிஸ்ட்டில் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிஸை பண்ண மாட்டாங்க. இந்த பென்னி ஸ்டாக், இந்த கேபிட்டல் வந்துட்டு கம்மியாக இருக்க கம்பெனி, இது மாதிரி கம்பெனிஸில் தான் நிறையா பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவேலேருந்து சொல்லிட்டே இருப்போம், இந்த பென்னி ஸ்டாக்ஸ் உள்ள கம்பெனிஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி வாலண்டரி டீலிஸ்ட் ஆனால் கூட நம்மளுடைய ஷேர்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு என்எஸ்சி, பிஎஸ்சி, செபி வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.